அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவுமே டவுட் சால்வ் பண்ணுற ஒரு செக்ஷனாக தான் இருக்குது. என்னடா இது திரும்பியுமான்னு பார்க்காதீங்க, ஏன்னா அவ்வளோ டவுட்ஸ் நிறைய எனக்கு வந்திருக்கு. கமெண்ட்ஸ்லையுமே நிறைய பேர் அகெயின் திரும்பியுமே ரிப்பீட்டடான கொஷின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. அப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்லேயுமே நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக வந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ப்ரௌனி ரேட்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் என்னோடய மெனுவுமே நான் வந்து அனுப்பி வச்சுட்டேன். அப்போ கூட நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்றேன். அப்புறமா இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் கடைக்கு போகையில் எடுத்த சின்ன கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்படியே சொன்னால் போர் அடிக்குமேங்கிறதுக்காக அந்த கிளிப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரௌனிக்கான ரேட் சொல்ல போகிறதில்ல, பிளாண்டிக்கான ரேட் சொல்கிறேன். ஏன்னா பிளாண்டி வந்துட்டு அவ்வளோ பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா 1-2 பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அக்கா பிளாண்டிக்கெலாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் நட்டல்லா ப்ரௌனிக்கு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ நம்ம ப்ரௌனியை சொல்கிறத விட பிளாண்டி சொல்லும் போது இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான். ஓகே, இப்போ வந்துட்டு பிளாண்டிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்துட்டு 150 கிராம் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். 1/2 கிலோ அளவுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். 150 கிராம். இது எல்லாத்துமே நான் இந்த ரேட் எப்படி நான் எடுத்தேன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகேவா, எல்லாத்துக்கும் ஈவனாக இருக்குங்கிறதுக்காக. நீங்கள் உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் ஏதாவது எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பட்டர் 150 கிராமுக்கு 50 ரூபா போட்டுக்கலாம். அப்புறமா மாவு 200 கிராம் அளவுக்கு தேவைப்படும், அது 30 ரூபா. அப்புறம் பேக்கிங் பவுடர், சால்ட், இது ரெண்டுமே கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேவைப்படும். ஒரு 5 ரூபி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் கிட்ட தேவைப்படும். இது 10 ரூபி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு அவ்வளோவா நம்மளுக்கு தேவைப்படாது, சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 10 ரூபி. அப்புறமா சுகர் வந்துட்டு 70 கிராம் ஒரு 20 ரூபி போட்டிருக்கேன். ப்ரௌன் சுகர் 200 கிராம் 50 ரூபி ஆட் பண்ணியிருக்கேன். எக்கு வந்துட்டு 2 தான் தேவைப்படும். இது வந்துட்டு 20 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா விலை வந்துட்டு முட்டையோட விலையுமே ஏறிட்டு இறங்கிட்டு தானே இருக்குது. ஸோ 20 ரூபான்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒயிட் சாக்லேட் வந்துட்டு ஒரு 1/2 கப் கிட்ட நம்மளுக்கு தேவைப்படும். இதுக்கு வந்துட்டு ஒரு 100 ரூபி நம்ம வச்சுக்கலாம். அப்புறமா டார்க் சாக்லேட்டுக்கு வந்துட்டு ஒரு 1/4 கப் கிட்ட தேவைப்படும். இதுக்குமே ஒரு 100 ரூபா போட்டுக்கலாம். அப்புறம் நட்ஸு வந்துட்டு கொஞ்சமாக டாப்பிங்க்கு நம்ம ஆட் பண்ணோன்னா ஒரு 30 ரூபி கிட்ட அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நட்ஸோட விலை ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 420 கிட்ட வரும். ஓகேவா, இன்க்ரீடியன்ஸோட ரேட் மட்டுமே 420 கிட்ட வந்திருக்கு. நெக்ஸ்ட் இப்போது கரண்ட்டுமே நம்மளுக்கு ஆகும் இல்லையா, நம்ம ஓடிஜி யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அந்த ஸ்டவ்க்கான ரேட், கேஸ்க்கான ரேட் நீங்கள் தனியாக போட்டுக்கோங்க. கரண்ட்டுக்கு வந்து நான் ஒரு 50 ரூபா மட்டும் போட்டிருக்கேன். எவ்வளோவும் தெரியல, நான் சும்மா குத்து மதிப்பாக போட்டிருக்கேன். அப்புறமா கேஸ் வந்துட்டு நம்ம டபுள் பாயிலிங்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 5 to 10 ரூபி அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக வந்துட்டு விலை போட்டு தான் நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இப்போது 420 வந்துட்டு இன்க்ரீடியன்ஸ்க்கு ஆகுதா, கரண்ட்டுக்கு 50 ரூபா ஆகுது, கேஸ் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 10 ரூபி கிட்ட தான் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் எவ்வளோ வரும்? 480 ரூபி வருமா? இது அப்படியே தனியாக வச்சிடலாம். 480 ரூபி வந்துடுதா? இப்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம் இல்லையா, நம்மளோட கூலி யார் ஆட் பண்ணணும்? நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். அது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் உங்களோட சார்ஜ் எவ்வளோ போடுறீங்களோ அது உங்களோட விருப்பம் தான். எவ்வளவோ அதோடு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு சேல் பண்ணலாம். இது வந்துட்டு நல்லா இப்போ ரொம்ப டாப்பில் இருக்காங்க பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா ப்ரௌனி பிஸ்னஸ்ஸு, அப்புறமா கேக் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க இதெல்லாம் எப்படி அவங்க கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுலாம் 480 வருதா, இது அப்படியே அவங்க டபுள் பண்ணிடுவாங்க. அப்படியே டபுள் பண்ணிவிட்டு அந்த ரேட் வச்சுருவாங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு நம்மளுக்கும் அவங்களுக்கும். நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதால, அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் நியாயமாகவும் கொடுக்கணும்னு நினைக்கிறதால நம்ம கொஞ்சம் பார்த்து செய்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, அப்புறமா வேறு என்ன டவுட்டு? அப்புறமா வந்துட்டு சில பேர் வந்துட்டு ப்ரௌனிஸ் எத்தனை நாள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலானுமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வைக்கலாங்க, கரெக்டாக தான் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் வரைக்கும். ஆனால் அவ்வளோ நாள் வரைக்கும் வைக்கிறது நல்லது கிடையாது. நம்ம உடனே நம்ம சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுறது தான் நல்லது. கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 1 வீக் வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்புறமா ஸ்விக்கி ஜொமேட்டோ பற்றி கேட்டிருந்தாங்க. அதை ரெஜிஸ்டர் பற்றி எனக்கு சுத்தமாக அது ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. நான் அதை பற்றி சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஷால்லா நான் அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன்.
அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு நடுவில் மட்டும் ஒரு மாதிரியே வேக மாட்டேங்குது, மேலே கிரிங்கிள் டாப்லாம் கிடச்சிருதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக போடுறீங்களான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா ஓடிஜியுமே உங்களது ஓடிஜி என்னன்னு எனக்கு தெரியலை, ஒரு ஓடிஜிக்கு டைமிங்லாம் மாறுபடும். ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரொம்ப ஓவராக டைம் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வைங்க. சப்போஸ் உங்களுக்கு ரெடி ஆகலைன்னா கூட ஒரு 5 நிமிஷம் வைங்க. ரொம்ப ஓவர் பேக் பண்ணிட்டாலுமே அது ஒரு மாதிரி அப்படியே ஃபஜ்ஜியாக கிடைக்காது, நம்மளுக்கு ஒரு மாதிரியா அப்படியே அந்த கேக்கி மாதிரி கிடைக்கும். அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். பேக் ஆகலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைம் வைக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒரு மாதிரி கேக் மாதிரி வந்துடுது. ஸோ டைமிங் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் பேக் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது பழக்கத்தில் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்புறமா நிறைய பேர் வந்துட்டு கொரியர் ஆர்டர்ஸ்லாம் எப்படி பிடிக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு ஆர்டர்ஸ் வருதுன்னு கேட்குறீங்க. எனக்கே வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு என்னோடய வீடியோஸ் பார்த்து தான் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு ஷார்ட்ஸில். அதை பார்த்தா மேக்ஸிமம் நிறைய பேர் கால் பண்ணி அதை பற்றி ஃபஸ்ட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஆர்டர் கொடுப்பாங்க. அவ்வளவு ஆர்டர்ஸ் வரல, நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கு. அது மூலமாக தான் எனக்கு வந்து வெளியிலேருந்து வருது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வந்தேன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கு வந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிலாம் சொல்லி தான் அல்ஹம்துலில்லாஹ் வந்தது. அதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் சாம்பிள் பீசஸ்லாம் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் சொந்தக்காரவங்க எங்கேயாவது தூரமாக இருக்காங்களா, நீங்கள் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அப்புறமா முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க நான். எனக்கு வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு கால் மட்டும் கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா எனக்கு வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறேன் இல்லை, டக்குன்னு எனக்கு வந்து வீடியோஸ் நிறைய கட் ஆகிட்டே இருந்தது. எனக்கு அன்றைக்கி வீடியோ என்னால் எடுக்கக்கூட முடியல உருப்படியாக. அதனால தான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்துட்டு ஏன் பர்சனல் நம்பர் ஷேர் பண்ணிங்கன்னு ரொம்பவே அக்கறையோடு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அன்றைக்கி ரொம்ப, என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்ட்டு. அப்புறமா ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வீடியோ காலில் சொல்லிக் கொடுங்கன்னுலாம் கேட்டிருந்தாங்க. நான் அவங்களுக்கு வந்து வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறமா ரொம்ப நான் பொறுமையாக நிறைய இன்க்ரீடியன்ஸோட அளவு எல்லாமே நான் ரொம்ப பொறுமையாகவே அவங்களுக்கு வந்து சொன்னேன். இருந்தாலுமே அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், அவங்களுக்கு புரியலை போல். அன்றைக்குமே எனக்கு பேக்கிங் நிறையவே இருந்தது, எனக்கு வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிற வேலை இருந்தது. எனக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக போச்சு, என்னடா இதுன்ட்டு ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டு ரொம்பவே யோசித்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லி தான் நான் வந்து நம்பரே வந்து ரொம்ப தைரியமாக நான் நம்பி கொடுத்தேன். என்னடான்னு பார்த்தாங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நிறைய எனக்கு ஆசையாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்கிட்ட கேளுங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ண தான் செய்கிறேன். கால் மட்டும் கொஞ்சம் வேண்டாம், டக்குன்னு கால் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வீடியோஸுமே எடுக்கிறதால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு திரும்ப என்னால் பண்ண முடியலை. அதனால தான் சொல்கிறேன், புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா நிறைய பேர் கால் பண்ணி வந்துட்டு எனக்கு பேக்கிங் கிளாஸ்லாம் எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே இல்லை. அதுவும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நானே வந்து இப்போது என்ன சொல்கிறது, கொஞ்சமாக நான் இப்போ தான் கற்றுட்ருக்கேனே. முதல்ல ப்ரௌனி வந்து நான் சேல் பண்ணுறேன்னா எனக்கு அது ஓகே, நம்மளுக்கு இது நல்லா வரும், நம்மளால் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அது பண்ணுறேனே. அப்புறமா குக்கீஸுமே அப்படி தான், நான் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் தான் எனக்கு இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லபடியாக வரும். கிளாஸ் எடுக்கிற அளவுக்குலாம் இன்னும் நான் ரெடியாக ஆகலை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சின்ன டவுட்ஸாக கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோவில் இன்னொரு சிஸ்டர் பற்றி நான் சொல்ல போகிறேன். நிவேதிதா ஃப்ரம் போரூர். இவங்களுமே ஹோம் பேக்கராக தான் இருக்காங்க. இவங்க கேக்ஸ் அப்புறமா ப்ரௌனிஸ் எல்லாமே செம்மையாக செய்கிறாங்க. அவங்களோட ஃபோட்டோஸுமே என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கேக் ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அந்த போரூர் சைடு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு கேக்ஸ் ப்ரௌனிஸ் இந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்டேயுமே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோட எண்டில் அவங்களோட கேக் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.